பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தால் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி தற்போது சமூக ஊடகங்களில் ரொம்பவே வைரலா வந்துட்டு பரவி வந்துட்டு இருக்கு. மக்கள் நாளுக்கு நாள் இது குறித்து அதிகமான தகவல்களை தெரிந்து கொண்டே போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஒவ்வொரு நாள் எபிசோடும் வந்துட்டு மக்களிடம் ஒவ்வொரு பரபரப்பை வந்துட்டு ஏற்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, இந்த பிக் பாஸ்ல ஆரம்பத்தில் 15 பேர் கலந்துக்கிட்டாங்க. தற்போது 2 பேர் வந்துட்டு எலிமினேட் ஆயிருக்காங்க. ஒன்னு வந்துட்டு நம்மளுடைய அனுயா, இன்னொன்னு வந்துட்டு ஸ்ரீ. மீதி இருக்கும் 13 நபரை பற்றி அவங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா இதற்கு முன்னாடி தலைவராக இருந்த ஸ்நேகன் குறித்த தகவல்கள் ரொம்பவே அதிகமா பரவி வந்துட்டு இருக்குங்க. டைனமிக் கல்யாணம் என்பதை பலர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதை முதல்ல தமிழ்நாட்டில் துவங்கி வச்சது நம்மளுடைய ஸ்நேகன் தான். 2007ஆம் ஆண்டு இதை துவங்கி வச்சிருக்காரு, அதுவும் அவர் தலைமையிலேயே. இந்த கல்யாணத்துல என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு வரவங்களை நம்மளுடைய திருமண தம்பதிகள் கட்டி பிடிச்சி வரவேற்று வெளியே அனுப்பணுமா. இது எவ்வளோ பெரிய கலாச்சார சீரழிவா இருக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய சிம்புவோட பீப் சாங்குக்கு எதிராக தமிழகத்தில் இருக்கும் பல மாதர் சங்கங்கள் குரல் கொடுத்துச்சு. ஆனா ஸ்நேகன் என்ன தெரியுமா சொன்னாரு, பெண் பாடகர்கள் இதை விட பல பேர் வந்துட்டு பயங்கர கொச்செல்லாம் எழுதியிருக்காங்க, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பு வந்துட்டு ஏதோ ஆக்டர், அதனாலதான் இது வந்துட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சிம்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அந்த டைம்ல மாதர் சங்கங்கள் அனைத்தும் ஸ்நேகனுக்கு எதிராக வலுவான கருத்துக்களை தெரிவித்து வந்தாங்க. இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப நான் சொல்ல போதுதாங்க. அதாவது நம்மளோட ஸ்நேகன் இருக்கார்ல, சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த பிரபாகரன் என்றவர் ஸ்நேகன் மேல ஒரு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னுடைய மனைவி ஜமுனாவை ஸ்நேகன் வந்துட்டு கூட்டிக்கிட்டு ஓடிட்டாரு அப்படின்றதாங்க. இந்த கம்ப்ளைண்ட் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயங்க. இப்படி ஸ்நேகன் குறித்து பலதரப்பட்ட செய்திகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலா பரவி வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.